வெட்னஸ்டே ஒரு ஹோப். என்ன ஒரு ஹோப்னா, ஃபெட் யூஎஸில் வந்து ரேட் கட் பண்ணோம், ப்ளஸ் இந்தியாலேயும் வந்து ரேட் கட் ஆக போகுது. டேக்ஸ் கட்டு, ஜிஎஸ்டி கட்டு, எல்லாத்தோட பெனிஃபிட் வந்து இப்போ மக்கள் கையில் வந்து நிற்குது அண்ட் மக்கள் அதோட பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால ஸ்பெண்டிங் வந்து ஏறிட்டு இருக்கு. அதனால ஜிடிபி நம்பர்ஸ் வந்து 8.2% வந்து காமிச்சிருக்கோம். இவ்வளோ வரைக்கும் வெறும் லார்ஜ் கேப் தான் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதனால தான் இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் ஜிடிபி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இயர் ஆன் இயர் ஜிடிபியை வந்து 7% மேலே இருக்கும். பிக் ப்ரோக்கரேஜஸ் வேர்ல்டு ஓவர் அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். எல்லாரும் வந்து மார்க்கெட்ல வந்து புல்லிஷா இருக்காங்க. சில பேர் லோக்கல் மக்கள் தவிர எல்லாரும் புல்லிஷா இருக்காங்க. ஸோ நீங்க சம்பாதிக்கணுமா இல்லையா, அது உங்க இஷ்டம். வணக்கம், நான் விவேக் கர்வா. போன வாரம் மார்க்கெட்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்த வாரம் என்ன ஆகலாம் அது கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வாரம் மட்டும் இல்லை, அடுத்த மாதம், அடுத்த ஒரு வருஷம் எல்லாமே வந்து நம்ம வந்து பேசுவோம். லாஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வெட்னஸ்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ் அப்பில் காமிச்சுது. நிஃப்டி ஆல்மோஸ்ட் 250-300 பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு நல்ல ஏற்றத்தோட மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்தது. அன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை டச் பண்ணி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்தது. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம போன வீடியோவில் பேசும்போது இதான் பேசிட்டு இருந்தேன். தட் இஸ், இந்த வருஷம் வந்து மார்க்கெட் வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமான ரேலி வந்து பார்க்கறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, வெட்னஸ்டே ஒரு ஹோப். என்ன ஒரு ஹோப்னா, ஃபெட் யூஎஸில் வந்து ரேட் கட் பண்ணோம், ப்ளஸ் இந்தியாலேயும் வந்து ரேட் கட் ஆக போகுது. 2 விஷயம். மூணாவது வந்து திரும்பி இப்போ வந்து ட்ரேட் டீல் பற்றி, யூஎஸ் பற்றி கொஞ்சம் வந்து சீரியஸாக கவர்மெண்ட்லேயும் பேசிட்டு இருக்காங்க. யூஎஸ்லேருந்து சவுண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நான் வந்து உடனே வந்துடும்னு நம்பிக்கை இல்லை, அந்த நம்பிக்கை என்கிட்ட இல்லை. இருந்தாலும் அது வந்து வரும். மேபி 1 மாதம் கழிச்சு, 6 மாதம் கழிச்சு, 3 மாதம் கழிச்சு. எதுக்குன்னா, அது யூஎஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், இந்தியாவுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக அது ட்ரேட் டீல் கூட ஆகும். ஸோ இந்த 3 ஃபேக்டர்னால மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல இன்ஃப்ளோ வந்தது. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, வெட்னஸ்டே மார்க்கெட் முடிச்ச அப்புறம் தேர்ஸ்டே கொஞ்சம் ஸ்மால் கரெக்ஷன், ஃப்ரைடே ஃபுல்லாக ஃப்ளாட். ஃப்ரைடே வந்து பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை. இன்ஃபேக்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் 14 பாயிண்ட் ஏதோ கீழே போயிட்டு க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி சென்செக்ஸ் வந்து ஜஸ்ட் 30-40 பாயிண்ட். எதுக்குன்னா, வெட்னஸ்டே வந்து நம்ம ஒரு ரேலி பார்த்துட்டோம். ஸோ கண்டினியூஸாக பையிங் வர மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து மார்க்கெட் காமிக்கல. இதுக்கு வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. எதுக்குன்னா, ஒன்று, லாஸ்ட் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா எல்லாம் சேர்ந்த ஃபேக்டர் சொல்கிறேன். ஒன்று, 22 செப்டம்பர் ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணாங்க கவர்மெண்ட், ரைட்? அதோட பெனிஃபிட் வந்து ஓவரால் கம்பெனிஸ்க்கும் எக்கானமி வந்து பார்க்க போகுது. 2வது ஃபேக்டர், இந்த வருஷத்துலேருந்து இன்கம் டேக்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதுனால நிறைய பேர் மினிமம் ஒரு 8,000 ரூபாய் கையில் வந்து எல்லாருக்கும் மிச்சம் ஒரு சேவிங்ஸ் ஆகுது. ஸோ யார் யார் வந்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தாங்களோ 8,000 rupees வரைக்கும் அவங்களுக்கு வந்து இஎம்ஐ இப்போ எக்ஸ்ட்ரா கேஷ் இருக்குது. ஸோ இஎம்ஐ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பே பண்ணலாம், ஆர் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க செலவு பண்ணலாம். ஸோ அதுக்காக எக்கானமி வந்து பிக்கப் ஆகும். 2வது, நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி கட்டுனால அது ஒன்று. இப்போ ஓவரால் வந்து டெபிசிட், ட்ரேட் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபெட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இந்தியாவும் கட் பண்ணிருக்கு, ஃபியூச்சரில் கட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸும் பாசிட்டிவ். ஓகே, இதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ ஃப்ரைடே பார்த்த ஜிடிபி நம்பர்ஸ், ரைட்? ஜிடிபி நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 8.2% குவார்டர் ஆன் குவார்டர் வந்து காமிச்சிருக்கு. இது வந்து வேர்ல்டு எக்கானமிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ஜிடிபி நம்பர்ஸ் வந்து இந்தியா தான் காமிச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி டேக்ஸ் கட்டு, ஜிஎஸ்டி கட்டு, எல்லாத்தோட பெனிஃபிட் வந்து இப்போ மக்கள் கையில் வந்து நிற்குது அண்ட் மக்கள் அதோட பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால ஸ்பெண்டிங் வந்து ஏறிட்டு இருக்கு. அதனால ஜிடிபி நம்பர்ஸ் வந்து 8.2% வந்து காமிச்சிருக்கும். இதுக்கும் இன்னொரு ஃபேக்டர், ஆர்பிஐ இன்ஃப்ளேஷன் ஓவரால வந்து வெறும் 0.25% எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷனும் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஆர்பிஐ வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2-3% மேலே வந்து இன்ஃப்ளேஷன் போகிறது இல்லை. ஸோ அதே வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ஃபேக்டர். ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கு.
வெறும் 2 ஃபேக்டர் தான் இன்னும் பெண்டிங். ஓகே, மார்க்கெட்டுக்காக. மார்க்கெட் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா, ஒரு நம்பர் 1 ஃபேக்டர் ட்ரேட் டீல். ஸோ ட்ரேட் டீல் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து ஆகிடும். ரெண்டாவது பெரிய ஃபேக்டர் வந்து எஃப்ஐஐ பையிங். ஸோ இவ்வளோ வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக மார்க்கெட்லேருந்து பணத்தை வெறும் எடுத்திருக்காங்க வெளியே. ஏன்னா வேல்யூஷனாக இருக்கலாம், வாட் எவர், என்ன வேணால் காரணம் சொல்லுங்க, மார்க்கெட்லேருந்து வெளியே தான் போயிருக்கு பணம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெஷ்ஷாக வரல. இப்போ ட்ரேட் டீல் ஆகுதுன்னு வைங்களேன், எஃப்ஐஐஸ் வேறு வழியே இருக்காது, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ காமிச்ச ஜிடிபி நம்பர்ஸ்க்கு எஃப்ஐஐஸ்க்கு வழியே இருக்காது, அங்கே வந்து க்ரோத் வேணும்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்து தான் ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபேக்டர், ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் எஃப்ஐஐஸ் கூட யூட்டர்ன் அடிச்சு இந்தியாவில் வர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேல்யூவேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸு ஆல் டைம் ஹை, ஆனால் நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோஸை பாருங்கள், ஆல் டைம் ஹை வந்து இருக்காது. அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வேற ஒரு 2 ஸ்டாக் வாங்கி அது மட்டும் ஆல் டைம் ஹையில் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஓவரால் ஒரு டீசென்ட் டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் இன்னைக்கு இல்லை. ரைட், ஸோ ஸ்கோப் இருக்கா? ஸ்கோப் ரொம்பவே இருக்கு, அதிகமான ஸ்கோப் இருக்கு. போர்ட்ஃபோலியோஸும் ஆல் டைம் ஹை போகிறதுக்கு. இவ்வளோ வரைக்கும் வெறும் லார்ஜ் கேப் தான் கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதனால தான் இண்டெக்ஸ் மேலே போயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லார்ஜ் கேப் வேல்யூஷன்ஸ் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கு இப்போ கூட. அதுக்காக எஃப்ஐஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்ல தான் வருவாங்க. மிட் கேப் ஓரளவுக்கு சீப்பாக இருக்கு, ஸ்மால் கேப் ஓரளவுக்கு அதுக்கப்புறமா சீப்பாக இருக்கு. ஸோ ஸ்மால் கேப் காஸ்ட்லியஸ்ட்னு சொல்லலாம், மிட் கேப் மீடியம் காஸ்ட்லி, லார்ஜ் கேப் சீப்பு. ரிவர்ஸ் கூட ட்ரூ. இது வந்து ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ரைட், ஸோ இன்னொரு விஷயம், மண்டே மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 120-125 பாயிண்ட்ஸ் ஏற்றத்தோட முடிஞ்சிருக்கு. ஜிடிபி நம்பர்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன அப்புறம் வந்தது. ஸோ அதுக்காக மண்டே வந்து மார்க்கெட் அப்பில் வந்து ஓப்பன் ஆகலாம், அது ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்னன்னா, குவார்டர் ஆன் குவார்டர் ஜிடிபி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இயர் ஆன் இயர் ஜிடிபியை வந்து 7% மேலே இருக்கும். ஸோ நம்மளோட எக்கானமி வந்து சூப்பர் ஸ்ட்ராங் எக்கானமி. எவனும் டெட் எக்கானமின்னு சொன்னால் அது வந்து நீங்கள் நம்பக்கூடாது. இட் இஸ் சூப்பர் ஸ்ட்ராங் எக்கானமி. எல்லா நம்பர்ஸும் அதான் காமிச்சிட்டு இருக்கு. அந்த மார்க்கெட்டும் உங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக இந்தியன் எக்கானமியில் வந்து ஒரு ஃபேத் வச்சு, ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து முதலீடு செய்யணும். இப்போ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மேலே போகுமா? நான் அந்த மாதிரி யோசிக்கல. எதுக்குன்னா, வேல்யூஷன் அவ்வளோ கம்ஃபர்டிங் லெவலில் இல்லை, சீப்பாக இருக்குது லார்ஜ் கேப்பில். ஆனால் மற்ற ஓவரால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஃபேர் வேல்யூவில் இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது, அர்னிங்ஸ் க்ரோத் வந்து இவ்வளோ பெருசாக அர்னிங்ஸ் க்ரோத் இன்னும் வரல. மேபி இந்த குவார்ட்டரோட அர்னிங்ஸ் க்ரோத் வந்து நல்லா வரும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு டைம் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 months 3 months டிசம்பர் வரைக்கும் மார்க்கெட் இதே மாதிரி இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது 2026லேருந்து. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் நல்லா பண்ணோம். உடனே டிசம்பர் வரைக்கும் நல்லா பண்ணுமா, இங்கேருந்து இன்னும் 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் போகுமா, அது நான் எதிர்பார்க்கல. எதுக்குன்னா, நல்லா மேலே போயிடுச்சுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து திரும்பி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ கண்டினியூஸாக எப்போ மேலே போகும்னா, அர்னிங்ஸ் க்ரோத் காமிச்ச அப்புறம், எல்லாரும் எஃப்ஐஐஸ் உள்ள வந்த அப்புறம் கண்டினியூஸாக மேலே போகும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களால் ட்ரெயினை வந்து பிடிக்க முடியாது, ட்ரெயின் வந்து போயிடும், கிளம்பிடும். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2026 ஆர் ஃபைனான்ஷியல் இயர் 26-27, ஸோ 1 month to 4 monthsக்கு உள்ள மார்க்கெட் வந்து மேலே போக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டைம் பீரியட் உங்களுக்கு வந்து கையில் கிடச்சிருக்கு, ஒரு போனஸ் மாதிரி. இந்த பீரியடில் வந்து நீங்கள் அக்யூமுலேஷன் ஃபேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்போ ரேலி வருதோ உங்களுக்கு வந்து மொத்தமாக எல்லாமே சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெனிஃபிட் கொடுக்கும். மேலே போக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நீங்களும் வந்து ஓடுற வண்டியை பிடிக்கிறது தான் ஓடுவீங்க. ஓகே, ஸோ வண்டி இப்போது ஓரளவுக்கு ஒரே இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து வண்டியில் ஏறிட்டீங்கன்னா அந்த சென்செக்ஸ் ட்ரெயின் வந்து நிஃப்டி ட்ரெயின் வந்து கண்டிப்பாக மேலே போகும். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன்னா மார்க்கெட்டில், இந்தியன் மார்க்கெட்ஸில். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் 15 years, மினிமம் ஒரு 10 years to 15 years நம்ம வந்து அந்த புல் க்ரோத் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸை வந்து விடாதீங்க. அண்ட் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் எக்கானமி, இது நான் மட்டும் சொல்ல, நீங்கள் IMF, வேர்ல்டு பேங்க் எல்லாமே பிக் ப்ரோக்கரேஜஸ் வேர்ல்டு ஓவர்
அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கே புரியும். எல்லாரும் வந்து மார்க்கெட்ல வந்து புல்லிஷா இருக்காங்க. சில பேர் லோக்கல் மக்கள் தவிர எல்லாரும் புல்லிஷா இருக்காங்க. ஸோ நீங்க சம்பாதிக்கணுமா இல்லையா அது உங்க இஷ்டம். நன்றி.